தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார். உலகத்தை தூங்க விடாம பண்ணிட்டாப்ல ட்ரம்ப் பேசியே. அப்பேற்பட்ட ஒரு உலகத்தோட மிக முக்கியமான மேடையில் ஏறி வேற பேச போறார். டாவோஸ்ல நடந்த ஈவெண்ட்டை பத்தா சொல்றேன். அப்பேற்பட்ட ஸ்பீச்சை கேட்கதா உலக மக்கள் எல்லாம் காத்துக்கிட்டு இருந்தோம். குறிப்பா எல்லா நாடுகளோட தலைவர்களும், குறிப்பா நம்ம நாட்டோட தலைவரும் சேர்த்து தான் சொல்றேன். அதுல பேசியிருக்காரு பாருங்க ட்ரம்ப். ஃபன் கேரண்டி மக்களே உங்களுக்கு. இதை பத்தி தான் முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம், ஆக்சுவலாக அது சுவிட்சர்லாந்தோட டாவோஸ் இருக்குல்ல, அங்கே இந்த ஈவெண்ட் நடந்து முடிஞ்சது. இந்த ஈவெண்ட்டில் உலகத் தலைவர்கள் பல பேர் வந்து ஸ்பீச் கொடுத்தாங்க. அதில் குறிப்பாக எல்லாரும் எதிர்பார்த்து யாரோட ஸ்பீச்சை? ட்ரம்ப்போட ஸ்பீச்சை. தலைவன் அப்படி உள்ள என்ட்ரி கொடுக்கும்போது எல்லாரும் கிளாப்பு, அப்ளாஸ் அடிச்சு எழுந்து நிற்கிறாங்க அவரை வரவேற்கிறதுக்கு. அவர் அப்படியே சட்டலாக வந்தாப்புல மேடை மேலே அப்படியே மைக்கு கிட்ட போயிட்டு பேச ஆரம்பிச்சார் பாருங்க. எவ்வளோ நேரம் நினைக்கிறீங்க? 1 மணி நேரம் 15 நிமிஷம் பேசியிருக்காப்புல. பொதுவாக ட்ரம்ப் அமெரிக்கா சம்மந்தப்பட்ட விஷயங்கள்னா ஓரளவுக்கு உளராமல் பேசிடுவார். ஆனால் மற்ற சில வார்த்தைகளை எடுத்து போடும்போது அதில் குழம்புவார். உதாரணத்துக்கு இந்தியாவுக்கு வந்தப்போ விவேகானந்தர் பேரை அவரை விட வேர்ஸ்ட்டாக வேறு யாரும் ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படிலாம் ப்ரொனன்சேஷன் இருந்துச்சு. இந்த முறை அசர்பைஜான் அந்த வார்த்தை ஒரு வாயில் வரல. என்ன தெரியுமா சொன்னார்? அபர்பைஜான் இது ஒன்று. இது கூடவே கிரீன்லாந்து, இது எவ்வளோ ஈஸியான வார்த்தை. அதுவும் ட்ரம்ப் வாயில் தான் இந்த வார்த்தை அதிகமாக வந்திருக்கு. ஆனால் இந்த வார்த்தைக்கு மாற்றா ஐஸ்லாந்துன்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. கிட்டத்தட்ட 4 முறை அவர் ஸ்பீச்சில் ஐஸ்லாந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஏன்பா அப்படி பேசியிருக்காருன்னு கேட்டால் ட்ரம்ப்போட ஆதரவாளர்கள் பல பேரும் சொல்கிறது, ஒயிட் ஹவுஸ் சைட்லேருந்து சொல்கிறது, ஏங்க அங்கே என்ன ஐஸ் இல்லையா, அதனால் எங்கால ஐஸ்லாந்துன்னு சொல்லிட்டாரு, இது ஒரு பெரிய குறையாக சொல்கிறீங்க அப்படின்றாங்க. விஷயம் தெரிஞ்சவனு தெரியும் ட்ரம்ப் எந்த வார்த்தையில் எப்படி கோர்ப்பார், எப்படி உளருவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஐஸ்லாந்து மக்கள் என்னை ரொம்பவே நம்புறாங்க, என்னை லவ் பண்ணுறாங்க, அந்தளவுக்கு அவங்களே இந்த டேடின்னு கூப்பிட்றாங்க அப்படின்றாரு. இவரை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் பிக் டேடி தாந்தான்றதை ஒரு முறை கிளைம் பண்ணுறாருல, அதான் அங்கேயும் சொல்கிறாப்புல. அந்த மக்கள் எவ்வளோ ஸ்மார்ட் பார்த்தீங்களா, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்போ யார் அப்படின்ட்டு. இப்படி சொல்லியிருக்காருங்க. புரியுதா? கிரீன்லாந்து டென்மார்க்கோடது கிடையாதுப்பா, எங்கள் அமெரிக்காவோட தான். இந்த ஒரு விஷயத்தை தான் அங்கே அப்படி பேசி வச்சிருக்காரு. I'm helping Europe, I'm helping NATO, and I've until the last few days when I told them about Iceland, they loved me. They called me daddy, right? Last time. Very smart man said, he's our daddy. He's running it. I was like running it. I went from running it to being a terrible human being. But now what I'm asking for is a piece of ice, cold and poorly located, that can play a vital role in world peace and world protection. It's a very small ask compared to what we have given them for many decades. டென்மார்க்கை போட்டு புரட்டி எடுத்தாருங்க டொனால்ட் ட்ரம்ப்பு. அதாவது டென்மார்க் பண்ணுறதெல்லாம் சரியே கிடையாது. அவங்க அமெரிக்கா அவங்களுக்கு பண்ணதெல்லாம் மறந்துட்டாங்க. டென்மார்க் இப்போ இருக்கிறதுக்கு காரணமே அமெரிக்கான்ற மாதிரி பேசிட்டாப்ல டொனால்ட் ட்ரம்ப்பு. 2ஆம் உலக போர் இருக்குல்ல, அந்த டைமில் டென்மார்க் ஜெர்மனியை எதிர்த்து சண்டை போடுச்சு. ஆனால் 6 மணி நேரம் வரைக்கும் மட்டும்தான் ஜெர்மனியை டென்மார்க்கால் தாக்கு பிடிக்க முடிஞ்சது. அவ்வளோ அடி வாங்குச்சு டென்மார்க்கு. அந்த டைமில் டென்மார்க்காலேயே அவங்கள காப்பாற்றிக்க முடியல, இவங்க வந்து கிரீன்லாண்டை காப்பாற்ற போகிறாங்களாம். இதெல்லாம் சொன்னா அப்படின்னு ஒரு மாதிரி பேசுகிறாருங்க ஸ்டேஜ்லேயே. டென்மார்க் அவ்வளோ அசிங்கப்படுத்துறாரு. இது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா கிரீன்லாந்தை செக்யூர் பண்ண முடியும். அமெரிக்காவை தாண்டி ஒரு நாடு கிரீன்லாந்தை செக்யூர் பண்ணிட முடியும்னு நினைக்கிறீங்களா? நெவர். உலகத்தில் வேறு நாடே கிடையாது கிரீன்லாந்தை செக்யூர் பண்ணுறதுக்குன்னு இப்படி பேசியிருந்தாப்புல. இதோடு நிறுத்தலையே, அடுத்து என்ன பண்ணுறாரு? யூரோப்பை வச்சு செஞ்சிருக்காரு மக்களே இந்த ஸ்பீச்சில். யூரோப்போட சில பகுதிகள் இருக்குல்ல, அதெல்லாம் இப்போ அடையாளம் கண்டுபிடிக்கவே முடியல என்னால். எனக்கு யூரோப்பு ரொம்ப பிடிக்கும், ஐ லவ் யூரோப். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சில பகுதியில் எனக்கு தெரியவே இல்லை, இதெல்லாம் யூரோப்பா அப்படின்ற மாதிரி தான் என் கண்ணுக்கு தெரியுது. யூரோப் பார்த்தீங்கன்னா நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனால் யூரோப் நல்லது பக்கம் போகிற மாதிரி எனக்கு தெரியல. அவங்க
கரெக்டான டைரக்ஷனை நகர மாட்டுறாங்க. ஃபுல்லாக எடுக்கிற முடிவெல்லாம் தப்பாக எடுத்துக்கிட்டு என்ன ஃபுல்லாக பைத்தியகாரத்தனமாக பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி இப்படிலாம் பேசியிருக்கார் ஸ்டேஜில். இது மட்டுமா, விண்மில்லு. இப்போ சோஷியல் மீடியா முழுக்க விண்மில்லு தான் செம ஹேஷ்டாக் ட்ரெண்டிங்கில் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த காற்றாலை பார்த்துருப்பீங்களா, இதை பற்றி ஒன்று சொன்னாருங்க ட்ரம்ப். அந்த அடையாளம் தெரியலாம் சொன்ன பார்த்தீங்கன்னா யூரோப்பில் சில பகுதிகள் அவருக்கு அது இதோடு தான் கனெக்ட் பண்ணுறாரு. என்ன யூரோப்பில் எங்கே பார்த்தாலும் எங்கே திரும்பினாலும் ஒரே காற்றாலையாக இருந்துக்கிட்டு இருக்கு, இவ்வளோ காற்றாலைகள் எதுக்குங்க, லூசர்ஸ் அப்படின்றாருங்க யூரோப்பியன்ஸை. ட்ரம்ப் சொல்கிறாப்புல லூசர்ஸ் அப்படின்றாரு. நீங்கள் உங்களை நீங்களே அழிச்சிக்கிட்டு இருக்கீங்கப்பா, யூரோப்பை ஆண்டுகிட்டு இருக்கவங்கன்னா என்னத்தை ஆட்சி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டுட்டு, சைனா எல்லா விண்மில்ஸையும் உங்களுக்கு தயாரித்து கொடுக்குதா, ஆனால் சைனாவில் வின் ஃபார்ம்ஸ் எதனா ஒன்றாச்சு பார்க்க முடியுதா, எப்போனா இதை பற்றி யாரும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா அப்படின்னு தன்னை அறிவாளியாக நினச்சிக்கிட்டு அறிவாளித்தனமாக ஒரு கேள்வியை கேட்குறன்ற பேரில் ட்ரம்ப் இந்த கேள்வியை கேட்டிருந்தாப்புல. Is that the more windmills a country has, the more money that country loses and the worse that country is doing. China makes almost all of the windmills. And yet I haven't been able to find any wind farms in China. Did you ever think? எதோடு முடிச்சு போறாரு தெரியுதா, இது என்ன பிரமாதம். அப்புறம் நேட்டோ என்ன சொன்னாரு, நேட்டோ ஆரம்பிச்சிலேருந்து அமெரிக்கா எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கோன்னு என்னை விட உலக மக்களுக்கு நல்லாவே தெரியும். அப்பேற்பட்ட நேட்டோவுக்கு நிறைய நாடுகள் காசே கொடுக்கறது இல்லைப்பா. நேட்டோவில் முக்கிய உறுப்பினர்கள்னு சொல்லுவாங்க, ஆனால் அவங்க காசை பாயிலிருந்து வெளியே எடுக்கவே மாட்டாங்க. ஆனால் அமெரிக்கா அப்படி இல்லை, நேட்டோவுக்கு தேவையான எல்லா பணத்தையும் நாங்கள் தான் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் பார்த்து நான் கடுப்பாக மாட்டேனா, அதனால தான் முடிவு பண்ணேன் நேட்டோவுக்கு இனிமேல் காசு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. நான் அனௌன்ஸ் பண்ணதுமே என்னை பல பேர் தீத்தீங்க, எனக்கு நண்பர்களை விட எதிர்கள் அதிகமாகிட்ட மாதிரி ஃபீல் ஆச்சு எனக்கு அப்படின்னாரு. ரைட்டு, இதுக்கப்புறம் நான் முடிவு பண்ணேன், சரி ஒரு 5% அமௌண்ட்டை மட்டும் நம்ம கொடுப்போம் நேட்டோவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்தேன். இதுக்கப்புறம் தான் எல்லா நாடுகளும் நேட்டோவில் உறுப்பினராக இருக்கிற எல்லா மெம்பர்ஸுமே பாக்கெட்லேருந்து காசை வெளியே எடுத்தீங்க. நீங்களும் ஒரு சம் ஆஃப் அமௌண்ட்டை கொடுக்க ஆரம்பிச்சிங்க. அப்போ நான் அந்த 5% மட்டும் தான் கொடுப்பேன்னு முடிவு கூட எடுக்காமல் இருந்திருந்தா அவனை யாருமே பாக்கெட்லேருந்து காசு எடுத்துக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்கிறாரு. நேட்டோவை கலாய்க்க ரஷ்யா தேவையில்லை, அமெரிக்காவே போதும். இதைத்தான் ட்ரம்ப் அங்கே ஸ்டேஜில் தெளிவாக காண்பிச்சிருக்காரு. இதுக்கப்புறம் இன்னொரு மேட்டர் சொல்கிறாப்புல, அமெரிக்கா மட்டும் இப்போ இல்லைன்னு வைங்க, யூரோப்பில் இருக்கிறவங்கலாம் இப்போ ஜெர்மன் பேசிகிட்டு இருந்திருப்பீங்க, அண்ட் இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாப்பனீஸை பேசிகிட்டு இருந்திருப்பீங்க அப்படின்றாரு. புரியலையா மக்களே, உலகப்போர் காலத்தில் அமெரிக்கா தான் இந்த யூரோப்பை காப்பாற்றிச்சுப்பான் அப்படின்ற விஷயத்த ட்ரம்ப் இங்கே திரும்ப அங்கங்கே செல்ஃபாக சொல்லிக்கிட்டு இருக்காப்புல. அதாவது ஜெர்மானியர்கள் யூரோப்பை ஒட்டுமொத்தமாக ஆக்கிரமிச்சிருப்பாங்களாம். அப்படி ஆக்கிரமிச்சிருந்தா யூரோப்பியர்கள் இப்போ ஜெர்மன் பேசியிருக்கணும்ல, அதை சொல்கிறாப்புல. கூட ஜாப்பனீஸும் பல பேர் கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்கன்னா அவங்களும் உள்ளே வந்திருப்பாங்க, அதை தான் இங்கே சொல்கிறாரு. ஸோ அமெரிக்கானா உங்கள் நிலைமை யோசிச்சு பாருங்கன்னு சொல்லி காமிச்சிட்டு இருக்காரு திரும்ப. அமெரிக்கா எப்போவுமே போர்களில் இருந்து ஐரோப்பாவை பாதுகாத்துருக்கு. ஆனால் நீங்கள் அமெரிக்காவுக்கு என்ன கைமாறி பண்ணுறீங்க, ஒன்றும் பண்ண மாட்டீங்க, நாங்கள் ஒரு முடிவு எடுத்தால் அதை மறுக்கிறீங்க அப்படின்னு என் தலைவன் பயங்கரமாக ஆதங்கப்பட்டார். நீங்கள் எல்லாருமே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, என்கிட்ட யாரெல்லாம் நோன்னு சொல்கிறீங்களோ இதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுப்பேன்னு சொல்கிறாரு. And then after the war, which we won it big. Without us, right now you'd all be speaking German and a little Japanese perhaps. இது ஏதோ சும்மா மனசில் இருக்க வார்த்தைன்னு மட்டும் நினைக்காதீங்க மக்களே, வான் பண்ணுறாரு. அதாவது அமெரிக்கா எதை சொன்னாலும் எதை செஞ்சாலும் அதை சரின்னு சொல்ல பழகுங்க. நோன்னு யாருன்னா சொல்கிறீங்கன்னா அவனுக்கு பின்னாடி எதனா உங்களுக்கு வேலை ஆகணும்னு வருவீங்களா, அப்போ நாங்கள் வச்சு செய்வோம். அதைத்தான் இங்கே ஒரு குறிப்பிட்ட த்ரெட்டாக முன் வச்சிருக்காப்புல. அடுத்த ஒரு சொன்ன விஷயம், அதை போராடலாம் சொல்லுவார், நான் தான் நிறுத்தினேன்னு. அதை இங்கேயும் சொன்னார். 8 போர்கள் இது இருக்குன்னு நிறுத்தியிருக்கேன், குறிப்பாக இந்தியா பாகிஸ்தான் போரையே நான் தான் நிறுத்தினேன், இல்லைனா அணுகுண்டெல்லாம் வெடிச்சு என்ன இருக்கிறது அப்படின்னு அங்கே போய் ஃபீல் பண்ணாப்புல. சம்மந்தப்பட்ட நாமளே ஒத்துக்கல, நீங்கள் தான் வந்து நிறுத்தினீங்கன்னு. ஆனால் இவர் போராடலாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு, நான் தான் பண்ணேன்னு. இந்த சண்டையை நிறுத்தினதுக்கு காரணம் நீங்கள் தானே, பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் உங்கள் பப்பட்டு சொன்னால் மட்டும் போதாது, இந்தியா சொல்லணும், இந்தியன் கவர்மெண்ட் இது வரைக்கும் சொல்லலை. அப்புறம் எதுக்கு ட்ரம்ப் போராடத்தலாம் இதை ஒரு பாட்டாக பாடிட்டு இருக்காரோ. அமெரிக்கா யூரோப்பை சோவியத் யூனியன் கிட்ட இருந்து காப்பாத்துச்சு, நேட்டோ மூலமாக காப்பாத்துச்சு, இப்போ வரைக்கும் காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. ஆனால் இவ்வளோ பண்ண அண்ணனுக்கு நேட்டோ திரும்பி என்ன பண்ணுச்சு அப்படின்னு ட்ரம்ப் கேட்குறாருங்க. அவ்வளோ காசு கொடுத்து அவ்வளோ காப்பாற்றணும்ல, ஆனால் அமெரிக்காவுக்கு நீங்கள் என்ன திரும்ப பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கோபமாகவே கேட்குறாரு. ட்ரம்ப் கேட்குறாருல, அதில் கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்கா? மக்களே உங்களுக்கே தெரியும், சர்வதேச அமைப்புன்னு ஒன்று உருவாகுதுன்னா அது அமெரிக்காவோட கட்டுப்பாட்டில் பெரும்பாலும் இருக்கும்ன்றது எழுதப்படாத உண்மை, இதில் மாற்று கருத்து இல்லைல்ல. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிற ஃபேக்ட்டு, அமெரிக்கா இந்த வேர்ல்டு ஆர்டரை கிரியேட் பண்ணிச்சா, அந்த வேர்ல்டு ஆர்டரை பேஸ் பண்ணதை இப்போ இருக்க உலகம் போயிட்டுருக்கு. ஆனால் அதே வேர்ல்டு ஆர்டரை ரீஷேப் பண்ணுற வேலையில் தான் இப்போ ட்ரம்ப் ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டிருக்காரு. அவங்களுக்கு பெனிஃபிட்டாக தான் எல்லா விஷயத்தையும் பண்ணாங்க அமெரிக்கன்ஸு. இந்த வேர்ல்டு ஆர்டர் முதற்கொண்டு எல்லாமே அவங்களுக்கு பெனிஃபிட்டாக தான் முதல்ல வரும், அதுக்கப்புறம் தான் மற்ற நாடுகள் சார்ந்த நிலத்துக்கு போகும். இதில் ஃப்ரீ ட்ரேடு, இது யாருக்குங்க பயனு? அமெரிக்காவுக்கு தான் பயனா? அப்புறம் பெட்ரோ டாலர்,
ஃபுல்லாக சர்வதேச சந்தை, இந்த பெட்ரோலிய ப்ராடக்ட் அது இது எது வந்தாலும் எல்லாத்தையும் டாலரில் தான் நீங்கள் வாங்கணுன்ற மாதிரி கொண்டு வந்தாங்களா? இது யாருக்கும் பெனிஃபிட்? அமெரிக்காவுக்கு தான். ஒரு பக்கம் IMF இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டு, இன்னொரு பக்கம் WB வேர்ல்ட் பேங்க், இவங்க எல்லாரும் யார் சொல்கிறத கேட்பாங்க? அமெரிக்கா சொல்கிறத கேட்பாங்களா? இது எல்லாமே அமெரிக்காவுக்கு ஃபேவராக தான் இருக்குது. ஸோ பாதிக்கப்படுற மற்ற நாடுகள் தான் இதை பற்றிலாம் பேசுகிறோம், எங்களுக்கு யாருமே எதுவுமே செய்யலையேன்னு. ஆனால் இவ்வளோ செஞ்சுக்கிட்டோம் கூட அமெரிக்கா தொடர்ந்து எனக்கு யாருமே எதுவும் செய்யலை, நேட்டோ எதுவும் பண்ணல, யூரோப் எதுவும் பண்ணல, பிரதிபலனம் இல்லை, கைமாறு இல்லை, நன்றி கட்டவனா இருக்கீங்கன்னு சொல்கிறாருனாக்கா இதில் தப்பு யார் மேலே? ட்ரம்ப் மேலே தான் சொல்லணும், வேறு யார் மேலே சொல்கிறது? இதுக்கப்புறம் ஒரு விஷயம் சொன்னாப்புல அது ஓரளவுக்கு ஒத்துக்கிற மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் முரண்பட முடியாது. என்னன்னா அமெரிக்கா தான் இந்த கிரகத்தோட எக்கனாமிக் என்ஜின்னு சொன்னாருங்க. உண்மைதான். அமெரிக்க பொருளாதாரம் கொஞ்சம் ஆட்டம் கண்டுச்சுன்னா அதை சார்ந்திருக்க பெரும்பாலான நாடுகளோட பொருளாதாரம் ஆட்டம் காணும். இது நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அமெரிக்காவில் ஃபெட்ரேட்டு பார்த்து உலகளாவிய பங்குச்சந்தைகள் எந்த அளவுக்கு ஸ்திரத்தன்மை இருக்கும், இல்லைன்னா எந்த அளவுக்கு அதில் பார்த்துட்டு போகணும் தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதில் நம்ம மறுக்க முடியாது, அது உண்மைதான். அமெரிக்கா எப்பப்பெல்லாம் மேலே போதும் அப்போ இந்த உலகமே நல்லா மேலே போகும் பொருளாதாரத்தில். அமெரிக்கா எப்பப்பெல்லாம் கீழே வருதோ அப்போ என்ன வேறு வழியே இல்லை, இந்த உலகமே கீழே வந்து தான் தீரணும் அப்படின்றாரு. அவர் இதை ஒரு புகழ் வாய்ந்த வரிகளாக சொல்லலைங்க, பின்னாடி உள்குத்து வச்சு தான் சொல்கிறாப்புல. அவனை அமெரிக்காவுக்கு எதிராக ஏதாவது பேசுனீங்கன்னா உலகமே கீழே போய்டும் பார்த்துக்கும். புரியுது அவர் சொல்ல வர்றது? இதைத்தான் அங்கே ஒரு மென்ஷன் பண்ணுறாப்புல. இதுவும் கிட்டத்தட்ட ஹாலிவுட் மூவி பார்க்குற மாதிரி இருக்குல்ல. ஒட்டுமொத்த அமெரிக்காவை காப்பாற்றிட்டா ஒட்டுமொத்த உலகத்தையே காப்பாற்றுற மாதிரி சொல்லிட்டு சேவ் த வேர்ல்டுன்னு அந்த ஹீரோஸ்லாம் பேசுவாங்க. அந்த படங்களில் மட்டும் ஹீரோஸாக இருக்கிறவங்க. இதே தான் ட்ரம்ப் இங்கே சொல்லியிருக்காப்புல, அமெரிக்கா தான் இந்த உலகமேன்ற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. After 12 months back in the White House, our economy is booming, growth is exploding, productivity is surging, investment is soaring, and the United States is in the midst of the fastest and most dramatic economic turnaround in our country's history. Over the past 3 months, core inflation has been just 1.6%. Meanwhile, fourth quarter growth is projected to be 5.4%. The United States economy is on pace to grow at double the rate that was projected by the IMF just last April. In recent decades, it became conventional wisdom in Washington and European capitals that the only way to grow a modern Western economy was through ever-increasing government spending, unchecked mass migration, and endless foreign imports. Virtually all of the so-called experts predicted my plans to end this failed model would trigger a global recession and runaway inflation. But we have proven them wrong. It's actually just the opposite. Under my leadership, U.S. natural gas production is at an all-time high by far. The price of gasoline is now below $2.50 a gallon in many states. Because of my landslide election victory, the United States avoided the catastrophic energy collapse which befell every European nation. The consequences of such destructive policies have been stark, including lower economic growth, lower standards of living, lower birth rates, more socially disruptive migration. That's why issues like energy, trade, immigration, and economic growth must be central concerns to anyone who wants to see a strong and united West. And I'm seeking immediate negotiations to once again discuss the acquisition of Greenland by the United States. All we want from Denmark for national and international security and to keep our very energetic and dangerous potential enemies at bay is this land on which we're going to build the greatest golden dome ever built. They have a choice. You can say yes, and we will be very appreciative, or you can say no, and we will remember. Home ownership has always been a symbol of health and vigor of American society, but that goal fell out of reach for millions and millions of people in the Biden era because interest rates went up so high. That's why I have signed an executive order banning large institutional investors from buying single-family homes. It's just not fair to the public. We're cracking down on more than $19 billion in fraud that was stolen by Somalian bandits. The situation in Minnesota reminds us that the West cannot mass import foreign cultures which have failed to ever build a successful society of their own. The explosion of prosperity and conclusion and progress that built the West did not come from our tax codes. It ultimately came from our very special culture. We have to defend that culture and rediscover the spirit that lifted the West from the depths of the Dark Ages to the pinnacle of
human achievement. மக்களே, ட்ரம்ப்போட இந்த டாவஸ் ஸ்பீச் இருக்குல்ல, அதில் ஒரு பாட்டு மட்டும் தான் இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க. அடுத்த வீடியோவில் நிறைய சம்பவங்கள் காத்துக்கிட்டு இருக்கு உங்களுக்கு. மேக்ரானெல்லாம் வச்சு செஞ்சிருக்காப்புல, பயங்கர கலாய்ச்சிருக்காரு. அதை பற்றி நீங்கள் அடுத்த பாட்டில் பாருங்கள். இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் என் மனசில் ஒரே ஒரு வினாதாக இருக்க முடிஞ்ச அதுக்கான பதில் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் அழிவு பண்ணுங்கள். ஒரு அமெரிக்கரோட கர்வம், ஒட்டுமொத்த அமெரிக்கரோட கர்வம் அப்படின்ட்டு பிரதிபலிக்காதா ட்ரம்ப்போட இந்த பிஹேவியரால? அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.